வணக்கம். செய்தி சுருக்கம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 2.0 350 பயங்கரவாதிகள் பலி. பிப்ரவரி 14 புல்வாமாவில் நடந்த தற்கொலை படை தாக்குதலில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்க. இதுக்கு காரணம் ஜெய்ஷ்-இ முகமது அப்படின்ற அமைப்பு தான் அப்படின்றது உறுதியாச்சு. அப்போ பிரதமர் மோடி இந்திய வீரர்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் பழி வாங்கியே தீருவான் அப்படின்னு சபதம் செஞ்சாரு. பயங்கரவாதிகள் மீது அதிரடி தாக்குதல் நடத்த ராணுவத்துக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்தாரு. அதன்படி செவ்வாய் அதிகாலை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 2.0 இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முடிச்சாங்க. மிராஜ் 2000 சேர்ந்த 12 போர் விமானம் இந்தியாவோட எல்லை கட்டுப்பாட்டு கோட்டையும் தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் தாக்குதல் நடத்துச்சு. அங்கே போய் ஜெய்ஷ்-இ முகமது தங்கியிருந்த முகாமின் மீது சரமாரியா குண்டு மழையை பொழிஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ வெடிமருந்துகள் இதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. பாலக்காட் பகுதியில் நடந்த இந்த தாக்குதலில் அதிக எண்ணிக்கையில் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதா மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சாங்க. India has been repeatedly urging Pakistan to take action against the Jaish-e-Mohammed to prevent jihadis from being trained and armed inside Pakistan. Pakistan has taken no concrete action to dismantle the infrastructure of terrorism on its soil. Credible intelligence was received that the Jaish-e-Mohammed was attempting other suicide terror attacks in various parts of the country, and the Fidaiyin jihadis were being trained for this purpose. In the face of imminent danger, a preemptive strike became absolutely necessary. In an intelligence-led operation in the early hours of today, India struck the biggest training camp of the Jaish-e-Mohammed in Balakot. In this operation, a very large number of Jaish-e-Mohammed terrorists, trainers, senior commanders and groups of jihadis who were being trained for Fidaiyin action were eliminated. கிட்டத்தட்ட 350 400 பயங்கரவாதிகள் பலியாகியிருக்கலாம் அப்படின்னு தகவல் இருக்கு. இதில் ஜெய்ஷ்-இ முகமதோட தலைவர் மசூத் அசாரின் மைத்துனரும் கொல்லப்பட்டிருக்காரு. உயிரிழப்புலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஆனால் இதுதான் முதல் முறையாக 1971 அப்புறமா இந்தியாவோட விமானப்படை இந்தியாவிலிருந்து 100 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பாகிஸ்தானுக்கு உள்ளேயே போய் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது உங்களால் தான் சாத்தியமாச்சு அப்படின்னு மோடி பெருமிதமாக சொல்கிறாரு. பாகிஸ்தான் மீதான அதிரடி தாக்குதல் முடிஞ்சதுக்கு அப்புறமா உயர்மட்ட கூட்டத்தை கூட்டி பிரதமர் மோடி விவாதம் செஞ்சார். அதன் பிறகு ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் மோடி பேசினார். நம்ம நாடு பாதுகாப்பான கரங்கள் இருக்குது அப்படின்ற உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு அளிக்கிற ஆதரவும் என் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான் என்ன இது போலலாம் செயல்பட வைக்குது அப்படின்னு சொன்னார். இந்த மண்ணு மேலே சத்தியமாக சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் நம்ம நாடு விழுந்து போக நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களையும் நான் தலைகுனிய வைக்க மாட்டேன். இராணுவத்துக்கு நான் தலை வணங்குறேன் அப்படின்னு மோடி உணர்ச்சி பெருக்கோடு சொன்னார். அமைதியாக இருங்களேன் அப்படின்னு சீனா வலியுறுத்துறாங்க. பாகிஸ்தானுக்குள்ளேயே புகுந்து இந்திய விமானப்படை சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறமா தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டத்தை கூட்டியிருக்காரு பிரதமர் இம்ரான்கான். எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள பாகிஸ்தான் படைகளும் மக்களும் தயாராக இருக்கணும் அப்படின்னு இம்ரான்கான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்திய பாகிஸ்தானுக்கு நடுவில் போர் சூழல் உருவாயிருக்க நிலைமையில இரு நாடுகளும் அமைதியாக இருங்க அப்படின்னு சீனா அறிவுறுத்தியிருக்காங்க. தெற்காசியாவில் சகஜ நிலை திரும்பணும்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் சமாதானமாக போயிடணும் அப்படின்னு சீனா வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லூ காங் சொல்லியிருக்காரு. திமுகவும் காங்கிரஸும் தோத்துரும் அப்படின்னு அழகிரி கணிச்சிருக்காரு. என்னங்க உங்களுக்கு அவசரம், வெயிட் பண்ணுங்க. லோக்சபா தேர்தல் நெருங்கும் போது ஆதரவு யாருக்கு அப்படின்னு அறிவிக்கிறேன்னு திமுகலேருந்து நீக்கப்பட்ட மூக அழகிரி சொல்றாரு. லோக்சபா தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு போன வாட்டி என்ன ஆச்சோ அதே தான் ஆகும் அப்படின்றாரு. இருக்கும். 2016 சட்டசபை தேர்தலில் அதிமுக தனித்தும் திமுக காங்கிரஸ் கூட்டணியும் பாஜக தலைமையில் 3 அணியும் களமிறங்கினாங்க. 3வது அணியில் ஓட்டுக்கள்லாம் பிரிஞ்சதுனால திமுக தோத்து போய் அதிமுக அமோகமாக வெற்றி பெற்றாங்க. கொடுத்த சம்பளத்தெலாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு முன்னாள் எம்எல்ஏக்கு உத்தரவிட்டிருக்காங்க. 2006 நடந்த சட்டசபை தேர்தலில் சேரன்மா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வேல்துரையும் அதிமுக சார்பில் மனோஜ் பாண்டியனும் போட்டிட்டாங்க. அதில் வேல்துரை தான் வின் பண்ணாரு. ஆனால் தேர்தலின் போது வேல்துரை அரசு ஒப்பந்ததாரராக பணியாற்றினாரு. அதனால அவரோட வெற்றி செல்லாது அப்படின்னு கோர்ட் அறிவிக்கணும்னு மனோஜ் பாண்டியன் ஒரு வழக்கை 2012ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்தாரு. அதில் வேல்துரையோட வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிச்சாங்க சுப்ரீம் கோர்ட். இந்த உத்தரவை தொடர்ந்து சட்டமன்ற செயலாளர் வேல்துரைக்கு நோட்டீஸ் அனுப்புறாரு. என்னன்னா எம்எல்ஏவா இருந்த காலத்தில் நீங்கள் வாங்கினீங்களா சம்பளம், அதெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வேல்துரை ஹைகோர்ட்டில் என்னால் திருப்பி தர முடியாது அப்படின்ட்டு ஒரு கேஸ் போடுறாரு. இந்த வழக்கு செவ்வாய் அன்று விசாரணைக்கு வருது. நீதிபதி பார்த்திபன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாது அப்படின்னும் போது நீங்கள் வாங்கின சம்பளத்தை எல்லாத்தையும் 4 வாரத்துக்குள்ளே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு.
இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.